ஓம் குருவே சரணம். ஓம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியே நமக. வணக்கம் நண்பர்களே. குரு பகவானின் முழு அருளோடு இன்றைய மார்ச் 5, 2026 நாள் வியாழக்கிழமை நாளுக்கான விரிவான பஞ்சாங்கத்தையும் 12 ராசிகளுக்கான பலன்களையும் சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இன்றைய பஞ்சாங்கம். இன்று மார்ச் 5, மாசி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும் மாலை 5 முதல் 6 மணி வரையிலும் உள்ளது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 மணி வரையிலும் அமைகிறது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: இராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை, குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. நட்சத்திரம் இன்று சித்திரை நட்சத்திரம். இன்று கடகராசியிலுள்ள பூசம் மற்றும் சிம்ம ராசியிலுள்ள ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. இன்றைய தினம் ஆன்மீக வழிபாட்டிற்கும் குருமார்களை தரிசிக்கவும் தங்கம் வாங்கவும் மிகவும் ஏற்ற நாள். வியாழக்கிழமை என்பதால் தக்ஷிணாமூர்த்தி மற்றும் சாய்பாபாவை வழிபட்டு இன்றைய நாளை நன்முறையில் தொடங்குங்கள். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் சுபிட்சமும் நிறையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை. ரிஷபம். இன்று உங்கள் வேலைகளில் சிறு தாமதம் ஏற்பட்டாலும் முடிவு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட நேரம் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. மிதுனம். அப்பாடா, உங்களுக்கு இருந்த சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. இன்று முதல் முகத்தில் புது பொலிவு ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நேர்மறை எண்ணத்தோடு செய்து வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கடகம். கவனமாக இருங்கள். உங்கள் ராசியிலுள்ள பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. எந்த ஒரு முக்கிய முடிவையும் இன்று எடுக்க வேண்டாம். பொறுமை மிகவும் அவசியம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சிம்மம். கவனமாக இருங்கள். உங்களுக்கும் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே பணியிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அமைதியாக இருப்பதே இன்று உங்களுக்கு ஸ்ரீரக்ஷை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை. கன்னி. இன்று உங்களின் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வீட்டில் சுப காரிய பேச்சுகள் நல்லபடியாக முடிவடையும். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. துலாம். இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நிலுவையிலிருந்த வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும். சுப விரயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க். அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. விருச்சிகம். இன்று உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை. தனுசு. இன்று உங்கள் ராசிநாதன் குருவின் நாள் என்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை. மகரம். மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடும் செயல்படுவீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று சாதகமான பதில் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. கும்பம். சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு இன்று தனி மதிப்பு இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை. மீனம். இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமான நாள். உங்களுடைய தனி திறமைகள் வெளிப்படும். நண்பர்கள் மூலமாக தொழிலில் புதிய முதலீடுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
அதிர்ஷ்ட நேரம் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை. இந்த வியாழக்கிழமை உங்கள் வாழ்வில் குருவின் அருளால் சகல நன்மைகளையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.